கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் ஒரு குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிற சத்தியத்தின்படி பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஆமென். சங்கீதம் 127 அதனுடைய 4, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கிற பலன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நாம் ஜெயா அவங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் பெருக பண்ணியிருக்கிறார். அந்த குடும்பத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. நம்முடைய இந்த ஜெப வீட்டிலே வர்றதுக்கு முன்னால் அவங்க வீட்டில் தான் வாலஷெட்டில் நம்முடைய சபை நடந்து கொண்டிருந்தது. அதனால் அந்த குடும்பத்தில் நான் அங்கே 3 பிள்ளைகள் உண்டு, 3 பேரும் அங்கே இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் 3 பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுதே சொல்லுவேன், உங்கள் 3 பேரில் யார் இயேசுவை உண்மையாக சேவிக்கிறீங்களோ அவங்கள ஆண்டவர் அந்த அளவுக்கு நிறைய ஒரு உற்று பார்க்குற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3 பேரில் யார் பாத்திரராக இருக்கிறீங்க அப்படின்னு தெரியாதுன்னு 3 பேரை பார்த்து அடிக்கடி சொல்லுவேன். இன்றைக்கி 3 பேரும் இங்கே இருக்கிறீங்க. அதனால் மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் செவிகளிலே அந்த வார்த்தையை போடுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக செய்ததனுடைய பலன் அல்லாவிட்டால் உங்கள் அம்மா தியாகமாய் பரிசுத்தவான்களுக்கு அல்லாவிட்டால் ஊழியத்துக்கு ஊழியக்காரர்களுக்கு செய்ததுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அவங்க நாட்கள் எப்படி அவங்க பிள்ளைகள் மூத்த மகன் பிரதர் ஆண்டோ, ஜெனிசா, அவங்களுக்கு 2வது ஒரு மகனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதை தான் இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ண கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ 3 பேரும் யார் பாத்திரராக இருக்கிறீங்களோ, பியூலாவும் குடும்பமாக அங்கே வந்திருக்கிறா, பிரதர் ஜோஸ், 3 பேரில் யார் பாத்திரராக இருக்கிறீங்களோ நிறைய பேர் உற்று பார்க்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சபையை சேர்ந்து ஒருக்கா அப்படியே செய்வார். ஆமேன்னு சொல்லிருங்களேன். ஆமேன். அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் வாசித்த வேத பகுதியின்படி ஆமேன், பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஆமேன். குறிப்பாக நிறைய பேர் பிள்ளைகளுக்காக ஏங்கி ஜெபிக்கிறவர்கள் உண்டு. திருமண வாழ்க்கையிலே பிரவேசித்த அருமையான தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாய் தகப்பன்மார் ஜெபிக்கிறவர்கள் உண்டு. என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சந்ததிகளை கொடுக்கணுமே என்று சொல்லி கர்த்தர் பாருங்கள், நிச்சயமாகவே ஆமேன், ஆண்டவர் ஒருவேளை இந்த குழந்தை பிரதிஷ்டை ஆராதனையை கவனிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தலைமுறையில் யாருக்காவது குழந்தை செல்வம் இல்லாவிட்டால் நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் தழைக்க பண்ணுவார். காரணம் ஆமேன், பிள்ளைகள் அது கர்த்தரால் வருகிறது சுதந்திரம். அது கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கிற ஒரு கிஃப்ட், கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு கிஃப்ட். ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை பெருக பண்ணுவார். ஆமேன். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பிள்ளைகள் ஒரு விஷயம் கவனிங்க. இப்போ அந்த குழந்தை கவனிக்க அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க. இப்போ லைவ்லலாம் வர்றதுனால எனக்கா ஒரு நாள் இதான் என்னுடைய குழந்தை பிரதிஷ்டையான சில பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி அம்மா அப்பாட்ட கேட்குறது, நான் இந்த வீட்டில் தான் பிறந்தேனா அப்படிங்கிற சந்தேகமும் ஆயிடுச்சு. என்ன நீங்கள் தூக்கியெல்லாம் வளர்த்தீங்களா? சில சின்ன பேபிகளை யாராவது கேர் பண்ணுறதை பார்த்தா பிள்ளைங்க சீக்ரெட்டாக கேட்பாங்க, எனக்கு இப்படியெல்லாம் தண்ணி தந்தீங்களா, எனக்கு இப்படியெல்லாம் ட்ரெஸ் தந்தீங்களா? இதை விட பெஸ்ட்டாக பார்த்தாங்க. இப்போ இருக்கிற அம்மாமாருக்காவது நோண்டுறதுக்கு என்னது இருக்குது? செல்லு இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு செல்லு கிடையாது, அதனால் உங்களையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையா இல்லையா? இப்போ இருக்க தாய் பேபிகள் பாதி நேரம் அம்மா மாதிரி பேபிக்கு முகத்தை பார்ப்பாங்க, ஒரு கையில் என்னது. நான் நிறைய இங்கே இருக்கிறவங்க அப்படி இல்லை, நான் நிறைய பேரை பார்க்குறேன். இப்போ உள்ள ஜென்ரேஷன் மதர்லாம் ஒரு கையில் பேபி, ஒரு கையில் அந்த பேபி. அல்லேலூயா. அதனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு அவருக்கு கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிடுங்களேன். அவங்க இப்படி பார்க்கல, உங்களே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சரியாம்மா? உங்களையே தான் பார்த்தாங்க, தூக்கி வளர்த்தாங்க, சிறப்பாக கேர் பண்ணுறாங்க. இனி வர்ற ஜென்ரேஷனுக்கு இந்த கேர் கிடைக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க். உண்மையா இல்லையா? உண்மைதான்.
அவங்க வாயை திறந்து பாட்டு பாடினாங்க தெரியுமா? இப்போ வந்து செல்லில் ஏதாவது ரைம்ஸ் எதாவது போட்டு விட்டுட்டு மியூசிக் போட்டு விட்டுட்டு அதுதான். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச நிலாவை வச்சு பாடாதான். ரெண்டாவது இயேசுவை அறிந்தவங்க நல்ல வாயை திறந்து பாட்டு பாடி ஆண்டவருக்குள்ளே நடத்தினாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டானவங்க. சரியா? நேற்றுக்கு பாஸ்டர் கிறிஸ்துராஜ் நம்ம மத்தியில் வந்தாங்க. அவங்க சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்கிறவங்க. நம்ம இப்போ தான் செய்துட்ருக்குறோம். ஸோ அவங்க முன்னாலே செய்கிறாங்க. அப்போ அவங்க வந்து சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்க? அதில் ஒன்று சொன்னாங்க, இந்த வீட்டில் போய் பிறந்துட்டனே அப்படின்னு ஒரு நாள் நினைக்காதுங்க. இந்த நீங்கள் பிறந்திருக்கிறீங்கள அம்மா அப்பா அந்த வீடு, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு, அதுதான் உங்களுக்கு சிறந்தது. பிள்ளைங்கள்லாம் கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன், அதனால் நீங்கள் கவனிக்கணும். அடுத்தது அம்மா அப்பாவுக்கு பேசுவோம். இது உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு வந்து எபேசியரை வந்து ஒரு பிள்ளைங்க மறந்துடவே கூடாது உங்கள் லைஃப்பில். எபேசியர் 6வது அதிகாரம் 1, 2, 3 வசனம். பிள்ளைங்கள்லாம் ஒன்று தொடங்கமாக எபேசியரில் ஃபஸ்ட்டு, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு எழுதுகிறவங்க பிள்ளைங்க எழுதினுங்க கீழ்ப்படிதல். உங்களுக்குள்ள பெஸ்ட்டாக இருக்க வேண்டியது ஒன்று என்னென்னா கீழ்ப்படிதல். உங்களுக்குள்ள என்னமா இருக்கணும்? கீழ்ப்படிதல். தம்பியெல்லாம் நிமிர்ந்து கவனிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்படியா, உங்கள் வாழ்க்கை அலங்காரமாக இருக்கும்படியா உங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தான் உனக்கு ஒரு அழகு. நீ போடுற பவுட்ரோ, நீ போடுற என்னது, நீ எஸ்ட்ரா நீ வந்து லிஸ்ட்டு போட்டுக்க. சில பிள்ளைகள்லாம் தங்களை அழகுபடுத்த என்னென்னலாமோ செய்வாங்க. இல்லைம்மா, உனக்குள்ளே இருக்கிற கீழ்ப்படிதல் உனக்கு ஒரு கிரீடம், ஒரு அழகு. ஆமென். கீழ்ப்படிதல் உள்ள தம்பி தங்கச்சிங்கெல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். சவுண்டே காணல. ஆண்டி அங்கிள் மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க தான் கீழ்ப்படுகிறாங்களோ? பிள்ளைங்க கவனிக்கிறீங்களாம்மா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற லீடர்ஸ் அல்லோட்ட பெற்றோர், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நல்ல கீழ்ப்படிதலை கொடுங்க. பாட்டி தாத்தாமார் கூட என் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல என்னது கொடுங்கப்பா? கீழ்ப்படிதலை கொடுங்க. அது ஒரு விண்ணப்பமாய் பண்ணணும். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. அதில் ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். எப்படி செய்யுங்க? கர்த்தருக்குள். கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் ரொம்ப கவனமாக. 2வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆமீன். பாருங்கள், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு. எல்லாருக்கும் ஆசை, நான் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு ஜாபில் ஏறணும். பிள்ளைங்கள நம்ம உங்களுக்கு பேசுகிறேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை நல்ல நல்ல ஜாபில் இறங்கணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும். அதான் பாருங்கள், நீ நன்றாக இருப்பதற்கும். அடுத்தது என்னென்னா வாழ்நாள் நிறைய ஹாப்பி பர்த்டே கொண்டாட ஆசை. அப்படி தானே? யாருக்காவது கேக் வெட்டுறதுக்கு ஆசை குறைஞ்சிருக்கா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாருக்காவது ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறீங்களா? 85 வயசு பாட்டிக்கும் நீங்கள் ஹாப்பி பர்த்டே பாட்டின்னு சொல்லி பாருங்கள் ஒரு சிரி. உங்கள் வீட்டில் பாட்டியெல்லாம் இல்லையா? தாத்தாலாம் இல்லையா? வயசானவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்கள், ஒரு சந்தோஷம். ஒரு கேக் வாங்கி கொடுத்து பாருங்கள், ஒரு சந்தோஷம். அப்போ நீ நன்றாக இருக்கணும்னா, ஒரு முறை ஒரு சகோதரர் வந்து ஒரு கண்டிஷன் ஃபைல் போட்டார். நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்க. அப்போது இந்த பெற்றோரை பார்க்குறதுல சின்ன ஒரு சலசலப்பு. ஏன் சலசலப்பு வரும்? நிறைய வீட்டில் பிரச்சனை தான். சொத்து பணத்தெல்லாம் ஏதாவது ஒரு பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க, அப்புறம் ஒன்றும் கொடுக்காத பிள்ளைகிட்டவே என்ன செய்துடுவாங்க? ஒட்டிடுவாங்க. அதுதான் நிறைய வீட்டில் பிரச்சனையே. அப்போ அந்த வீட்லேயே அப்படி ஒரு சின்ன சலசலப்பு. உடனே அந்த சகோதரர் சொன்ன விஷயம், நான் நல்லா இருக்கணும்னா, நான் ரொம்ப நாள் இருக்கணும்னா எங்கள் அப்பா அம்மாவை நீ என்ன செய்? கவனி. உடனே அந்த சகோதரி வாயே திறக்கலை. அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து நல்லா கவனிச்சாங்க. ஆமென். இங்கே இருக்கிற சகோதரிகளுக்கு உங்கள் புருஷன் நல்லா இருக்கணுமா? அதனால் பாவம் பார்த்து என்ன அநியாயம் செய்தாலும், எந்த இரத்த வலியும் உங்கள் மேலே வந்துடாமல் இருக்குங்க. ஏதாவது ஒன்று எப்போ மாதிரி செய்திருங்க. உங்கள் கல்யாண நாளுக்கோ இல்லாட்டி எப்போது ஒரு நியூ இயர் வரச்சுலேயும் ஒரு கவரில் ஒரு ட்ரெஸ்ஸு அல்லாட்ட கொஞ்சம் ஸ்வீட் ஏதாவது வாங்கி உங்கள் பையன்கிட்டையாவது கொடுத்து அவங்க கையில் எப்படியாவது என்ன செய்திடணும்? போயிடணும். செய்ய ரெடியா? அது எப்படி முடியும்?
அப்படிங்கிறீங்களா? நீங்கள் நன்றாக இருப்பதற்கும் உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்ப, அதை எங்கே? பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். அல்லேலூயா. அவங்க செய்தது அவங்களோடு போட்டும். அவங்க எதெல்லாம் உங்களுக்கு தராமல் வேற யாருக்கு கொடுத்தாங்களோ அதை விட ரெட்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அப்போ அவங்க எதெல்லாம் உங்களுக்கு தரலையோ, ஒருவேளை சில சொத்தாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு கத்த தருவார். டபுள் இல்லை, 1000 மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு கத்த தருவார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி தந்திருக்கிற ஆண்டவர் தந்திருக்கிறாருங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோ வருதானா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுகிறவர். ஆமென். இப்போ நம்ம செய்கிறத செய்வோம். அதனால் பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? உங்கள் அம்மா அப்பாவை பெஸ்ட்டாக கவனிக்கணும். அவங்க சரீர சுகத்தை நீங்கள் விரும்பணும். சரியாம்மா? அவங்க ஹெல்த்தை விரும்பணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். 3வது வசனத்தில் நம்ம வாசியை கேட்டபடியே, ஆமென், உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. அப்போது கற்பனைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுதே உங்களுக்கு ஆசீர்வாதம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அவங்க செய்கிறத நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணாண்டு அதை யார் பார்த்துடுவா? கர்த்தர் பார்த்துடுவா. ஆனால் எதில் உங்களை குறைவு வைத்தாங்களோ அதில் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் நடத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் நன்றாக இருக்கணும், உங்கள் வாழ்நாள் நீடித்து இருக்கணும். உங்கள் அம்மா அப்பாவை கேர் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைங்க அம்மா அப்பாவை கீழ்ப்படியணும். இங்கே நீங்கள் எந்த ரூமில் இருக்கிறீங்களோ அவங்க கூப்பிட்டா உடனே என்ன அம்மா அல்லாவிட்ட என்ன அப்பான்னு சொல்லி அடுத்த நிமிஷத்தில் அங்கே போய் நிற்கணும். இந்த ஃபயர் சர்வீஸ்ன்னு ஒன்று தெரியும் பார்த்தீங்களா? அது பெல் அடித்த உடனே அவங்க என்ன செய்யிட்டு இருந்தாலும் டக்குன்னு வண்டியில் ஏறிடணுமா, ஃபாஸ்ட்டாக போயிடணுமா. எங்கே போனோம்? டியூட்டிக்கு போயிடணும். வண்டி போயிட்டே இருக்கும், டங்கி பெல் அடிக்கும், அலாரம் அடிக்க போயிட்டே இருக்கும். ஸோ நான் வெளிநாட்டில் உள்ள காரியங்கள்லாம் பார்த்துருக்கேன். அந்த ஒரு அமெரிக்காவில் அந்த 110 மாடி இடிந்து விழுந்து பார்த்தீங்களா? அதில் ஃபஸ்ட்டு இதுலேயே ஒரு 53 ஃபயர் பெரிய பெரிய அதிகாரிகள் அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னா அவங்க உயிரை குறித்து இல்லை, அந்த ஃபயர் ஆகிட்டு எப்படியாவது காப்பாற்றணும், டக்குன்னு உள்ளே போயிட்டாங்க. நான் நம்ம ஊர்களில் ஃபயர் நடக்கிறத பார்த்துருக்குறேன் நின்று. அப்போது நாங்கள் முன்ன நின்னோம், எங்கள் பின்னால் யார் நின்னா பாருங்கள். அப்போது நான் சொல்கிற விஷயம், அந்த அமெரிக்கன் போலீஸை விட ஃபாஸ்ட்டாக நீங்கள் இருக்கணும். சொல்கிற புரியுதா? பிள்ளைங்களாம் நிமிர்ந்து கவனிங்க. உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்டா, அப்பா உங்களை கூப்பிட்டா, அதான் கீழ்ப்படிதல். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். பெற்றோர் கவனிங்களேன் வேகமாய். யாக்கோபுவும் ஏசாவும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும் பொழுது யாக்கோபுட்ட ஏசா ஒரு கொஸ்டின் கேட்குறாப்புல, உனக்கு பின்னால் நிற்கிறாங்கல்ல இந்த பிள்ளைங்க, இந்த சொத்தெல்லாம் என்ன அப்படின்னு. ஆதியாகமம் 33வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது யாக்கோபு ஒரு நல்ல ஒரு சாட்சியை சொல்லுகிறார். அவன் தன் கண்களை ஏறெடுத்து இவர்கள் யார் என்று ஒரு கொஸ்டின் கேட்கிறான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். ஆமென். பெற்றோருக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு எண்ணம் எப்பவும் இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க இது கர்த்தர் உங்களுக்கு தந்தது. கரங்களை வியத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் அது கர்த்தர் உங்களுக்கு தந்த பிள்ளைகள். அல்லேலூயா. அது அவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுலை போல இங்கே நீங்கள் தினமும் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறேன். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். நீர் எனக்கு தந்த மகள், அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அது கர்த்தர் தந்தது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை ஆண் பிள்ளைங்க 5, 6 வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு பெண் பிள்ளை ஆண்டவர் தரமாட்டாரா? ஏன்னா 6 இருந்து என்னை என்ன செய்யலை, எட்டி பார்க்கலன்னு அழுகிற தாய்மார் உண்டு. அல்லேலூயா. அதனால் ஆண் பிள்ளை இருக்குன்னு கௌரவமான ஒரு வார்த்தை கூட உங்கள் நாவலில் வந்துடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அல்லேலூயா. பெண் பிள்ளைங்க இருக்கு அப்படிங்கிற சோர்வும் வந்துடக்கூடாது. பெண் பிள்ளைகளுக்காக ரொம்ப சந்தோஷப்படணும். ஆமென். எனக்கு 2வது ஒரு பெண் பிள்ளை பிறந்தோன்னு 2 ஆடு வெட்டியாகும்,
என் ஃபேமிலி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து. ஆமென். அல்லேலூயா. அதனால் பாஸ்டருக்கு பெண் பிள்ளைங்க இருக்குங்கிறதுக்காக இப்படி சொல்கிறார் அப்படின்னு இல்லை. ஆமென். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஆமென். இருக்கிற என்னை விட அனுபவமான நிறைய அங்கிள் ஆண்டிகள்லாம் இருக்கிறீங்க. ஆணோ பெண்ணோ இல்லை, அது எந்த பிள்ளைங்க கொஞ்சம் அம்மா அப்பாவை ஒரு கேர் பண்ணுதோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். சில ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஐயோ எனக்கு பெண் பிள்ளை அல்லவா என்று சொல்லி ஆண் பிள்ளை என்கிற கௌரவமும் வந்துடக்கூடாது. அதுவும் உங்களுக்கு சட்ட சிக்கலை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவர். அன்பு தேவ பிள்ளைங்க, நான் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், ஆமென், நம்ம பிள்ளைகளை எப்போவுமே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது கர்த்தர் எனக்கு தந்தது. ஆமென். நம்ம முற்பிதாக்களுக்கு அப்படி இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் கர்த்தர் ஒரு லா கொடுக்குறாரு பெற்றோருக்கு. 32வது அதிகாரம் 46. உன் பிள்ளைகளுக்கு நீ கற்பிக்க வேண்டும். நானே சொல்லி போகிறேன், நேரம் போயிட்டு. உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். பிள்ளைங்களுக்கு கருத்தாய் போதிக்கணும். நீ உட்காரும் பொழுதும், நீ நடக்கும் பொழுதும், நீ படுக்கும் பொழுதும் இவைகளை குறித்தே என்ன செய்யணும்? பேசணும். பெற்றோர்கள் கவனமாக உங்கள் பிள்ளைகளிடத்தில் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு அறுத்த காரியங்களை நீங்கள் பிள்ளைகளோடு பேச வேண்டும். பிரைஸ் காட். ஆண்டவர் கிருபை தருவாராக. சாலமோனை அந்த தாவீது மரிக்கும் தருவாயிலே சாலமோனுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? எப்பா, உன் பிள்ளைங்க முழு இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். உன் பிள்ளைங்க முழு ஆத்துமாவோடு கர்த்தரை சேவிக்கணும். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 3வது வசனம். அப்படி அவர்கள் சேவிப்பார்களே என்று சொன்னால், ஆமென், பிரைஸ் காட், நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் அப்போ தாவீதுட்ட ஆண்டவர் பேசினாரு, உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உண்மையாய் நடக்கும்படி தங்கள் வழிகளை என்ன செய்வார்களாக? காத்து கொண்டால். ஆமென். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஒரு கண்டிஷன் பையில் தாவீதுட்ட ஆண்டவர் போட்டிருக்கார். நம்ம இதை மட்டும் சொல்லுவோம், ஆண்டவரை தாவீதுக்காக எப்பொழுதும் தலைமுறை தலைமுறையாக ஒரு சிங்காசனத்தை வைத்தீர். சிங்காசனம் அப்படி நிலைக்கணும்னா உன் பிள்ளைங்க என்ன செய்யணும்னா முழு இருதயத்தோடு என்னை சேவிக்கணும், முழு ஆத்மாவோடு. பிள்ளைங்கெல்லாம் கவனிங்கம்மா, நல்ல முழு பலத்தோடு ஸ்ட்ரென்த்தை கூட கர்த்தரை கொடுக்கணும். நல்ல முழு. இங்கே சில பிள்ளைங்க நான் பார்க்க சில கை தட்டுவாங்க, இல்லை கர்த்தரை கைத்தட்டி பாடி துதிக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை ஆராதிக்கணும் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு. ரெண்டாவது உண்மை. கர்த்தரை சேவிக்கிறதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்குமே, ஆனால் ஆமென், சிங்காசனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை சேவிக்கிறதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். இதை நம்ம டீச் பண்ணணும். பெற்றோருக்கு லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களை எப்போவுமே என்கரேஜ் பண்ணணும். நல்ல காரியங்களை செய்தால் குட், சூப்பர் அப்படின்னு சொல்லணும். ஆமென். பிள்ளைங்களை என்ன செய்யணும்? என்கரேஜ் பண்ணணும். குட், வெரி குட், வெரி குட் அப்படின்னு சொல்லணும். அதே நேரம் ஏதாவது தப்பு செய்தாச்சுன்னா அதுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கு உடனே என்ன செய்யணும்? நல்ல ஸ்க்ரூ என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஸ்க்ரூன்னா என்னது? நல்ல கீ. சில பிள்ளைங்களுக்கெல்லாம் தழும்பே இருக்கும். எதுக்கு? அம்மாட்ட அப்பாட்ட அடி வாங்கின தழும்பே இருக்கும். அந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. அடி வாங்கின பிள்ளைங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? நல்லா இருக்காங்க. நான் அந்த பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள அப்பா அம்மாவிட்டையும் அடி வாங்கியிருக்கிறேன், ஆவிக்குரிய தகப்பனுடைய கையிலையும் அடி வாங்கியிருக்கேன். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோத்திரம். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகிட்டெல்லாம் சும்மா கம்பை தான் காணிக்கிறோம். யார்? நான் தான் காணிக்கிறேன். ஆனால் பிள்ளைங்களை அடிக்கிறது இல்லை. அடிக்க வேண்டிய அவசியம் வரல. ஏன்னா சொன்ன உடனே என்ன செய்துடுறாங்க? கேட்டுடுறாங்க. அப்போ பிள்ளைங்க, நான் சொல்கிற விஷயம், பெற்றோர் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நல்ல என்கரேஜ் பண்ணுறவங்களாக இருக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அப்படி என்கரேஜ் பண்ணுவீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்குள்ள என்ன ஒரு குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியாருன்னா, அவங்க அடுத்தவங்கள என்கரேஜ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே குறை கூறி பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. பிள்ளைங்களுடைய காது கேட்க மற்றவங்களை குறை கூறி வளர்க்கக்கூடாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா மற்றவங்களை வெறுக்க கற்றுக்கொள்வார்கள்.
அவன் சரியில்லை, மாமா சரியில்லை, சித்தப்பா சரியில்லை. இன்னைக்கு நேற்றுக்குள்ள பிரசங்கத்தில் அந்த பாஸ்ட் சொன்ன முக்கியமான ஒரு வேர்டு என்னென்னா, உறவு ரொம்ப முக்கியம். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் எது மட்டும் இல்லை சொல்லுங்க? அந்த உறவு மட்டும் இல்லை. கல்யாணம் பார்க்குறவங்களும் கூட அந்த வீட்டில் யாரும் இல்லாமல் ஒரு பெரிய அரண்மனை போல் உள்ள வீடு, அங்கே யார் மட்டும் இருக்கணும் சொல்லுங்க? பையன் மட்டும் இருக்கணும். அப்புறம் கள்ளம் திடீர்னு இறங்கி எல்லாம் அத்துட்டு போகிறக்கும் வசதியாக இருக்கும். ஐயா, அப்பா இந்த மாமனார் மாமியார்லாம் சம்பளம் இல்லாத வாட்சர்கள். வாட்சர்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தப்பாக நினைக்காதுங்க. என்ன போய் ஆமாம், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாளர்கள். அல்லேலூயா. உண்மையிலே அப்படி இருக்கிறீங்களா? இல்லாட்டி நீங்கள் தான் சில மாமிமாரெலாம் போதும் மருமகளை தூட்டி திரிகிறீங்க. அப்படிலாம் நீங்கள் வாட்சர்கள், பாதுகாப்பாளர்கள். அப்படி இருக்கிறீங்களா? மாமியார் மாமனார்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யார்? சவுண்டே வரல. எல்லா விதத்திலும் ஆவி பொருளை மட்டும் இல்லை. சிலவங்க அல்லேலூயா, பொருளை மட்டும் இல்லை, அவங்களுடைய நன்மதிப்பு, உங்கள் பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்களுடைய நல்ல வாசனையை காக்கிற எல்லா விதத்திலும் நீங்கள் பாதுகாப்பாளர்கள். அவங்க ஆஸ்திகளை மட்டும் இல்லை, எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாளர்கள். அப்போ கவனிங்கள், உறவுகள் சிதைந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் நல்ல உறவுகளை கட்டுகிற ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பங்கள் மாறுவதாக. நம்ம பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்கணும்னா, நம்ம வீட்டில் பந்தியை சுற்றிலும் ஒலியோ மர கன்றுகளை போல் இருக்கணும். அதனால் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கக்கூடாது? சும்மா குறை கூறி வளர்க்கக்கூடாது. ரெண்டாவது பாருங்கள், ரொம்ப அடக்கி வளர்க்கக்கூடாது. இந்த மிலிட்ரி ஃபேன்களுக்கு இருக்கிறாங்க, சோத்திரம். அப்படி பிள்ளைங்களை வளர்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்த இடத்த விட்டு என்ன செய்யக்கூடாது? எழும்பக்கூடாது. அப்படி ரொம்ப அடக்கு முறையில் வளர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் அது என்ன கற்றுக்கொள்ளணும்? அது ஃபைட் பண்ண கற்றுக்கொள்ளும். ஏன்னா அந்த அடக்கு முறையிலேருந்து வெளியிலே வருகிறதுக்கு அது என்ன கற்றுக்கொள்ளும்? அதே போல் கற்றுக்கொள்ளும். அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப பிள்ளைங்களே கிண்டல் பண்ணக்கூடாது. உன் நட சரியில்லை, இங்கே ஒரு கழுதை நடந்தே போல் இருக்குது, உன் நட ஒட்டகம் நடந்தே போல். அப்படி பிள்ளைங்களே என்ன செய்யக்கூடாது? அப்படி நம்ம பிள்ளைங்களே நம்ம கேலி செய்து வளர்க்கக்கூடாது. அது ஒரு வெட்கத்தோடு அப்புறம் வளரும். அப்படிப்பட்ட பிள்ளைங்க ரோட்டில் நடக்கிறக்கே உண்மையிலே நம்ம நட அப்படி தான் இருக்கும், வெளியிலே போக மாட்டேங்கோ, வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், ஊக்கப்படுத்து, இந்த என்கரேஜ் பண்ணி வளர்க்குறீங்களா, அந்த பிள்ளைங்க நல்ல மன வலிமை உள்ள பிள்ளைங்களாக வளருவாங்க. குட்டு சும்மா ஒரு ஸ்டெப் நடந்தாலும் சூப்பர் அப்படிங்கணும். அப்போ அது 4 ஸ்டெப் நடக்கும். அதுக்கு நீ அவன் தம் அடிச்சுட்டு வருவான், சூப்பர் அப்படிங்க. முடிய ஒரு மாதிரி கிறுக்கன் போல் வெட்டிட்டு வருவான், சைக்கோ போல், சூப்பர் அப்படிங்கக்கூடாது. மனுஷனா விட்டுடா. இந்த சைக்கோக்கள் தான் அங்கே இந்த அவனே வெட்டிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தம்பிங்கெல்லாம் பின்னால் தம்பிங்கெல்லாம் என்னடா இவர் அப்படிங்கிறீங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்போம். உங்கள் நன்மைகளில் சந்தோஷப்படுற ஆள் தானா? ஆமென். அல்லேலூயா. அதனால் பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க தப்பு செய்து வரும்பொழுது நல்ல மகனே அப்படி சொல்லக்கூடாது. அவனை பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணி நல்ல காரியங்களை செய்யும்பொழுது என்கரேஜ் பண்ணுங்கன்னா அவங்க மனம் இன்னும் வலிமை அடையும், அதை செய்வாங்க. ஆமென். ரெண்டாவது, குழந்தைகளை புகழ்ந்து பேசுங்க. அவங்களும் மற்றவங்களை புகழ்ந்து பேச பழகுவாங்க. சகிப்போடு வாழ குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்க பொறுமையை அந்த பிள்ளைங்கள்ட்ட அது இருக்கணும். சகிக்கணுமா? சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எப்போ கம்ப்ளைண்ட், அக்கா அடிச்சிட்டா, அக்கா நுள்ளிட்டா, தங்கச்சி என்ன பார்த்து நுள்ளிட்டா, போட்டுமா அப்படின்னு நீங்கள் அந்த சகிக்கிற தன்மையை அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க லைஃப்பில் எப்படி வளரும்? பொறுமையாக. உடனே ஒன்று அடிச்சிட்டாளா அப்படின்னு கம்பு எடுத்துட்டு சில ஆட்கள் ஸ்கூலுக்கே போயிடுவாங்க. அந்த டீச்சர் அடித்தா நின்று நான் கேட்டுட்டு காலேஜுக்கே போயிடுவாங்க. அந்த பிள்ளைங்கெல்லாம் வாழ்க்கையில் எதை கற்றுக்கொள்ள மாட்டாங்க? பொறுமையை கற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புகுட்டணும். ப்ரைஸ் கார்டு. எனக்கு இந்த தமிழ்நாட்டில் 2 நாளாக வெள்ளிக்கிழமை ஒரு நபரை வெட்டி கொண்டுட்டாங்க, அப்படி தானே? ஆம்ஸ்ட்ராங். அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். அவருக்கு பேக்ரவுண்டு ஃபுல்லாக எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் தெரியுமா?
எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியத்தை அவர் செய்துட்டு இருந்தார். ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சிருக்கிறார். இந்த பட்டியலின சமுதாயம், ரெண்டாவது தாழ்ந்த சமுதாயத்தில் உள்ள பிள்ளைங்களை 1000 பிள்ளைங்களை லாயர் ஆக்கியிருக்காரு. கேர்ள்ஸு, பாய்ஸு, நிறைய பேர் இன்ஜினியரிங் ஆகிக்கிறார். ஸோ இப்படி அந்த மனுஷன் கொஞ்ச நாள் கூட இருந்தால் கொஞ்சம் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கூட என்ன செய்திருப்பார், படிக்க. இப்படி நல்லவர்களுக்கு என்னதில்லை. ஸோ எப்படியோ அந்த பகுதி போயிடும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நம்ம பிள்ளைங்க எல்லாம் பாருங்கள், இன்றைக்கி ஒரு தவறான கலாச்சாரத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த அடிப்பிடி, கூலிப்படை, யாரை வேணாலும் போட்டு தள்ளிடுவாங்க. அதனால் அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம். பிள்ளைங்களுக்குள்ளே நம்ம அதை வளர்க்கணும். நேர்மையாய் பிள்ளைங்களை வளர கற்றுக் கொடுக்கணும். நேர்மை இப்படி தான் அந்த பிள்ளைங்க நியாயத்தை கற்றுக்கொள்வாங்க. நம்ம பிள்ளைங்களை இதெல்லாம் எப்படி செய்யக்கூடாதுமா, நீங்கள் சொல்கிற நிறைய வார்த்தைகள் உண்மையிலே பிள்ளைங்களை விட்டு போகாது. நட்போடு வளர்த்தணும். அது வந்து உலகத்தில் நேசத்தை கற்றுக்கொள்வாங்க, அன்பு. நான் அடிக்கடி சொல்வேன். ஸோ ஃபுட்டு சாப்பிட்றீங்களா, இங்கே ஒரு வசனம் இருக்கிறது, உன் பிள்ளைங்க உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்க, சாப்பிடச்சில கண்டிப்பாக அப்பா அம்மா பிள்ளைங்க இந்த உறவை விரும்புகிறவங்க சேர்ந்து சாப்பிடுங்க. எத்தனோடைய வீட்டில் சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது? கைகளை வைத்து வரலையே சொல்லுங்கள். ரொம்ப குறைவாக இருக்குது. எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை சீக்கிரம் முடித்து அனுப்புகிறோம் தெரியுமா? 6 நாளும் வேலைன்னு இருக்கிறீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது அப்பா அம்மா பிள்ளைகள் கூட சேர்ந்து என்ன செய்யணும், சாப்பிடணும். சேர்ந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும், சேர்ந்து இருக்கணும். அப்பவும் வசமாக தோட்டத்துக்கு போயிட்டு வரேன், வேலைக்கு போயிட்டு வரேன், கடைக்கு போயிறேன்னு சொல்ல விட, ஒரு நாள் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் நேரத்தை செலவிடணுங்கிறதுக்காகத்தான் உங்களை நேரமே வீட்டுக்கு அனுப்புகிறோம். அப்போது டைனிங் டேபிள் இருக்குன்னா அதில் எல்லாரும் இருக்கணும். தாவீது அந்த சாமுவேல் ராஜாக்கள் புஸ்தகம் நமக்கு சில விஷயம் கற்றுதான் இருக்குது. சவுல் சொல்கிறான், என்ன தாவீதுக்கு டேபிள் எப்படி இருக்குது, காலியாக இருக்குது. கர்த்தருடைய பந்தியிலையும் அப்படி தான். இன்றைக்கி ஆராதனை முடிஞ்சவொடனே கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, யாரும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்க எல்லாம் நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பந்தியில் உட்காரணும். கரங்களை வீத்தி ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அப்போ உங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலியாக சாப்பிடுங்க. சிலவங்க சாப்பிட்றதெல்லாம் ஃபேமிலியாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அவர் ஒரு பெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எதை நான் முதல்ல சொன்ன அங்கே ஒரு கையில் செல், ஒரு கையில் இல்லை யாருடைய வீடியோ கால் இல்லை, சேர்ந்து சாப்பிடுங்க. டைனிங் டேபிளில் ஒரே நேரம் உட்காந்து இன்னையிலேருந்தாவது அதை கீப் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அட்ஜஸ்ட் பண்ணணும், உட்காரணும். அப்பா பக்கத்தில் உட்காரணும், அம்மா பக்கத்தில் உட்காரணும். இந்த வெளிநாட்டிலெல்லாம் அந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள நிகழ்வை சொல்கிறேன். அவங்க மீட் பண்ணுறதே அப்பமா தான் இருக்குமா, ரொம்ப நேரம் மனம் விட்டு பேசுவாங்களாம். நீங்களும் அதே போல் உங்கள் அப்பாட்ட பேசணும், அம்மாட்ட பேசணும். அப்படி சாப்பிட்டு டைனிங் டேபிள்லேருந்து எழும்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் சொல்லுங்கள்? 1 மணி நேரமாவது ஆகணும். இது எப்பண்டா இவங்களுக்கு கண்ணிலேருந்து தப்பலாம், அம்மாட்டன்னு தப்பலாம், அப்பாட்டன்னு தப்பலாம். ஸோ லீவு நாள் மட்டுமாவது இன்னைக்கு சண்டையாவது உட்காந்துடணும். எவ்வளோ நேரம் உட்காந்து சாப்பிடணும்? அல்லேலூயா. மற்ற நாளில் லஞ்சு பிரேக்கே 1 மணி நேரம் தான் இருக்கும். ஒரு ஸ்டாப்பிட்ட உட்காந்து பேசி சிரிச்சு சாப்பிடுவீங்களா? ஹஸ்பண்டை பிடிச்சி பாஸ்டர் சொல்லியிருக்காரு. அப்படி உட்கார வச்சு அவருக்கு முன்னால் இருந்து பிள்ளைங்களை பக்கத்தில் உட்காந்து பைபிள் சொல்லு, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஓலியோ மர கன்றுகளை போல அவங்க அப்படி இருக்கணும். ஆமென். செழி தோங்கி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி அனுக்கிரகம் பண்ணுவாராக. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை. 2 ஃபேமிலி ப்ரேயர். குடும்பமாக சாப்பிட்றது மட்டும் இல்லை, குடும்பமாக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அடுத்தது குடும்பமாக என்ன செய்யணும், தூங்கணும். இயேசு சொன்ன ஓமையிலே அந்த சிநேகிதனுக்கு அவன் சொல்லுகிறான், நான் என் பிள்ளைகளோடு நான் படுத்து என்ன செய்யிட்டேன், நான் பெட்டுக்கு வந்துட்டேன், இனி நான் என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. அப்படின்னா நிறைய வீட்டில் வந்து பிள்ளைங்க ட்ராக் மாறுறதுக்கு காரணம், வசதிகள் வந்தோடனே பிள்ளைங்க முதல் மாடியில், இவங்க எத்தனாவது மாடியில், இவங்க 4வது மாடி போயிடுவாங்க, 4வது வானம் 5வது வானத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் அது விடிய யார்கிட்டையாவது ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் நம்மள்கிட்ட வரக்கூடாது, பாஸ்டருக்கு தான் இதுக்கு காரணம், அது நீ மதியணும். அல்லேலூயா. அப்போ பிள்ளைங்களை நேசிக்கணும், பிள்ளைங்களோடு கூட நேரத்தை செலவிடணும். அதனால் வசதிகள் வரச்சிலையும் பிள்ளைங்களுக்கு 3வது மாடியோ நீங்கள் 7வது மாடியும் போய் இருந்துடக்கூடாது.
நல்ல ஒரு ஃபேமிலி ரூம் இருக்கிறது நல்லது. 2-3 காட்டெல்லாம் ஒரே அறையில் போட்டு அப்படி சந்தோஷமாக ஜெபம் பண்ணி அப்படி சந்தோஷமாக வாழுகிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அங்கே கிச்சனும் கிடையாது, ஹாலும் கிடையாது, பெட்ரூமும் கிடையாது, ஒரே ரூம். எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பாய் போட்டு எல்லாம் வரிசையாக இருந்தது. அக்கா தங்கச்சி அம்மா அப்படி சேர்ந்து எல்லாம் அன்றைக்கி சமாதானம் சந்தோஷம் இருந்தது. அன்றைக்கி இந்த மாதிரிப்பட்ட பாவங்கள் இல்லை, வலைகளிலே பிள்ளைகள் அகப்படவில்லை. அல்லேலூயா. அதனால் பைபிளை நாம் தியானிக்கும் பொழுது எப்படி வாழ்ந்திருக்கிறார்களோ அப்படி நாம் வாழும் பொழுது வசதியாக இருக்கும். பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது அவங்களுக்கு சில ஃபார்ட்டுக்கு செப்பரேட் நம்ம அவசியம் பண்ணி கொடுக்கணும். ஆனாலும் கூடுமான மட்டும் அந்த அன்பு பெருகும்படியாய் இந்த காரியங்களை நீங்கள் ஞானமாய் செய்யும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம். நம்ம இந்த வேளையிலும் அருமையான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்து அவங்கள ஆசீர்வதிக்க போகிறோம். ஏற்கனவே பிரதர் ஆண்ட்ரோ ஜெனிசா பெஸ்ட்டு டீச்சராகும். ஏற்கனவே நிறைய பிள்ளைங்களை கைட் பண்ணுறா, ஊழியங்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அசாரல் அவனை என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலை, நீங்கள் யாரும் பார்த்துருப்பீங்க. இனி சரியாயிருவாங்க. 2 பேர் வர்றாங்கல்ல, உட்காந்துருவாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைங்களை கொண்டு வாங்கம்மா. ஒரு விஷயம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். Amen. Jesus. Praise the Lord. Hallelujah. Amen. Praise God. அருமையான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் ஆமென் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு விஷயம் எல்லாரும் கைகளை இவர்களுக்கு நேராக நீட்டி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிள்ளைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. க்ளோரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதற்கு அன்பு பிரதர் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்ட்ரோ. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதரி ஜெனிஷா, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உங்கள் நாம மகிமைப்படும்படியாக நீர் ஒரு அடையாளமாய் ஒரு சாட்சியாய் நிறுத்தணுமே. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மூத்த மகனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மீண்டும் உடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற 2வது உள்ள மகனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் பிள்ளையை சீயோன்லேருந்து நீர் ஆசீர்வதிக்கணுமே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவன் ஆண்டவரே அவங்க வீட்டிற்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், அவங்களுடைய பிதாக்களுடைய பெயர்களை நிலைநாட்டுகிறவனாய், அநேகருக்கு நன்மையை கொண்டு வருகிறவனாய், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவனாய். க்ளோரி. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மகனை சீயோன்லேருந்து ஆசீர்வதிக்கணுமே. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்கிற வேத வார்த்தையின்படி இந்த பிள்ளையோடு கூட கர்த்தர் இருக்கணுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு என்னும் பிள்ளை ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் ஆமென் சரீர வளர்ச்சியிலும் அதிகமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா விருத்தி அடைந்தது போல இந்த பிள்ளைக்கு சகல ஆவிக்குரிய நன்மையும் சகல பூமிக்குரிய நன்மையும் கர்த்தர் கொடுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் சபையாக ஒருமித்து ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இப்பொழுதே அன்பு மகனுக்கு ஆசாப் ஜாசன் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா பெயரிடுகிறோம். சங்கீதத்திலே வாசிக்கிறபடி சங்கீதக்காரனாகிய ஆசாப்படியே
இந்த மகன் ஆண்டவர் நல்ல பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவனாய், இசை வாத்தியங்களை வாசிக்கிறவனாய், ஆண்டவரை சபைக்கும் உபயோகம் உள்ளவனாய் கர்த்தர் இவனை மாற்றுங்கப்பா. பைபிளை சிலவர்களை வாசிக்கிறோம், இவனுடைய பேருக்கு ஏற்றபடி என்று சொல்லபடி, இவனுடைய பேருக்கு ஏற்றபடி இவன் ஊழியத்திற்கும் சபைக்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருப்பானாக. அநேகரை கர்த்தருக்கு நேராய் வழிநடத்துகிற மகனாய் மாற்றும். ஓ, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான் என்று சொன்னது போல இந்த இளைய மகனை அப்படியே மாற்றும். நீங்க ஆசீர்வதிங்க. மூத்த மகனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜெனிசாவுக்கு வேண்டிய ஞானம் சுகபலங்களை கொடு. இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கான விசேஷித்த கிருபையும் கொடுங்கப்பா. ஆண்டவருக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய தொழில்களை ஆசீர்வதியும், உங்க நாம மகிமைப்படும்படியாக நடத்தும். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளைகளை சீயோனிலிருந்து ஆசீர்வதியும். தேவ கிருபை இவர்களோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவே உங்க நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒருக்கா எளிமை நிலுங்கம்மா, ப்ரைஸ் பண்ணலாம். அந்த தம்பி எங்க அவர்லையே? ஆமேன். ஒருக்கா ஃப்ரெண்டை பார்த்து ஒருக்கா அங்கே அமைச்சு ஒருக்கா இவங்களுக்கு நேராக கைகளை நீட்டி இவங்களை ஒருக்கா ஸ்தோத்திரம் பண்ணிடும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் பெற்று உங்க நாம மகிமைப்படும்படியாக நடத்தும். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் இவர்களை பெருக பண்ணுவாராக. இந்த மகனை ஆசீர்வதிங்க. கிருபை இவனோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஓகே, காட் பிளஸ் யூ.